பெஞ்சல் புயலின் தற்போதைய நிலை குறித்த வரைகலை விளக்கத்தை பார்க்கலாம். பெஞ்சல் புயல் கரையை கடந்து வருகிறது அப்படின்றது வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய தகவல். அதே நேரத்தில் தனியார் வானிலை ஆர்வலர்கள் மாறுபட்ட சில தகவல்களை தெரிவிக்கிறார்கள். அது கரையை கடக்கிறது, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதனுடைய தன்மை தீவிரம் காலையில் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு மாறுபட்ட தகவல்களை கூறுகிறார்கள். அதே நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி, பெஞ்சல் புயல் கரையை கடப்பதில் தாமதம் நீடிக்கிறதா? ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் சொன்னது, பெஞ்சல் புயல் கரையை ஒட்டும் போது அது மெல்ல நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த புல்லட்டினில் சொல்லியிருந்தாங்க. அதுதான் நடக்கிறது. 5:30 மணிக்கு தொடங்கியது, மணி இப்போது 12 மணியை தொடப்போகிறது. இப்போது வரை கடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய கண் பகுதி மட்டும். ஏன், எதனால், காரணம் என்ன? நம்முடைய வானிலை ஆய்வு மையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் பாலசுப்ரமணியன் சார், வணக்கம். என்னதான் நடக்குது பெஞ்சல் புயலில்? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்காங்க எல்லாருமே. கண் பகுதி கரையை கடக்க இவ்வளோ நேரம் எடுத்துக்குமா? எடுத்துக்கூடாதா? இல்லை, நம்ம இது வரைக்கும் பார்த்தது கரையை கடக்கிறதா 2 மணி நேரம் 3 மணி நேரம். இப்போ 5:30 மணிக்கு சொன்னாங்க. 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30. ஸோ 11:30 6 மணி நேரத்துக்கு மேலே. நான் கேட்குறது கண் பகுதி மட்டும் இல்லை. ஒவ்வொரு புயலுமே ஒரு தனிப்பட்ட தன்மையுடைய புயல் தான். எதுவும் ஒன்றை போல் மற்றொன்று இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நல்ல வலுவான ஒரு புயல், அந்த புயலில் கண் பகுதி தெரிகிறது, கண்ணை சுற்றி அந்த சுவர் பகுதி தெரிகிறது, அதுக்கப்புறம் அவுட்டர் ஸ்பைரல் பேண்ட்ஸ் அதுவும் தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு புயல் கரையை கடக்கும்போது தான் கிட்டத்தட்ட டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லியிருக்கோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஆனால் இது ஒரு பார்டர் சைக்ளோன் தான். இது ஒரு வலிமையான புயல்லாம் சொல்ல முடியாது. நம்ம 64 கிலோமீட்டரை தாண்டினால் புயல், 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகம், அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகம் தான் இதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இது ஒரு பார்டர் புயல் தான். அதனால் அது ஒரு டெக்ஸ்ட் புக்கு கேஸாக அது பிஹேவ் பண்ணலை. ஓகே. அது கரையை கடக்கும்போது அது என்ன ஆகுனா, அந்த தரையின் இருக்கின்ற அந்த மரங்கள், கட்டிடங்கள், அதில் படுற அந்த உராய்வின் காரணமாக அது வலுவிழக்க தொடங்கும். அப்போ அது சைக்ளோன்லேருந்து சடார்னு டீப் டிப்ரெஷன் ஆகிடும். ஓகே. அப்படி இல்லைன்னா அதோட சைஸ் பெருசாகும். கடலில் இருந்து அதற்கு இன்னும் வலுவடைவதற்கான சப்போர்ட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இதை ஓவர் கம் பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்காக அது விரிவடையும். அப்போ முழு பகுதியும் உள்ளே நகர்வதற்கு அந்த கண் பகுதி சின்னதாக கூட இருக்கலாம். அது கரையில் படுறப்போ இன்னும் விரிவடைஞ்சா பெரிய பகுதியாக இருக்கும், கடப்பதற்கும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றீங்க. ஆனால் இன்னும் சிலர் இது ஹோல்ட் ஆகுது, இது ஸ்டால் ஆகுது அப்படின்ற பார்வையை வெளிப்படுத்துறாங்க. இது ரொம்ப ஸ்லோவாக கிடக்கும் காலையில் வரைக்கும் அப்படின்றாங்க. அந்த தியரி நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நமக்கு அப்படின்னாக்கா வானிலை ஆய்வு மையத்தினுடைய அவர்களுக்கு கிடைத்த தகவல்கள் படி இது 4 மணி நேரத்தில் பாதி கடந்துருச்சு. 4 மணி நேரத்தில் கடந்துடும் அவங்க 5:30க்கு சொன்னாங்க. ஸோ 9:30க்கு கடக்கணும். 9:30 போல் அவங்க இன்னும் 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ 12:30 மணிக்கு கிடக்கும். இப்போ சமீபத்தில் நான் ஒரு ஸ்க்ராலில் ஒரு நியூஸ் பார்த்தேன், இன்னும் சிறிது நேரத்தில் முழுவதுமாக கடந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் சொன்னாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் இது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னே மறந்துட்டேன். நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன் கதை. இல்லை, இது கடப்பதற்கான நேரத்தை எடுத்துக்கொள்கிறது தான். இது அதுக்கு அதில் ஒன்றும் புதிய தகவல்லாம் ஒன்றும் இல்லை. மற்ற வானிலை ஆர்வலர்கள்லாம் அது கடல்லையே இன்று இரவு முழுவதும் இருக்கும், நாளைக்கு தான் கடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்ம கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். கரையை கடக்கும்போது தாமதமாகிறது, அதனால் நேரம் எடுக்கிறது. ஓகே. இப்போ காலையில் சென்னையில் பார்த்த மழை இப்போ கடலூர், விழுப்புரம், புதுவையில் கனமழை இருக்குது அப்படின்றாங்க. அதோடைய ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆகுது. மற்ற மாவட்டங்களுக்கு மழை எப்படி இருக்கும்? இது நம்ம ரடாருக்கு போய் பார்த்துருவோம். ஓகே, ரடாருடைய லேட்டஸ்ட் அப்டேட். சரி, ரடார் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இங்கே தான் இருக்குது, புதுவையில் இருக்கிறது. உள்ள பார்த்தீங்கன்னா புதுவை, கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ஸோ எல்லா இடங்கள்லையுமே மழை மேகங்கள் விரைவி பரவி கிடைக்கிறது.
ஆனால் இந்த மஞ்சள் கலர் மேகம் வந்து இந்த பாண்டிச்சேரி, கடலூர் அந்த பகுதிகளில் தான் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து இன்னும் கனமழை, மிதமான முதல் கனமழை வரை பெய்யக்கூடும். இப்போ இங்கே இதை பார்த்திங்கன்னா இங்கே திருவள்ளூர் மாவட்டம், சென்னையின் வடபகுதிகளில் வந்து ஒரு ஒரு வலு குறைந்த ஒரு ஒரு பேண்ட் வந்துகிட்டு இருக்கு. அதனால் ட்ரிசில்ஸ் இருக்கலாம். இது இங்கே தாம்பரம், இங்கேருந்து ஒரு சின்ன கோடு தெரியுது, இதில் எல்லாம் வந்து ட்ரிசில்ஸ் வரலாம். ஓகே. இந்த இந்த இங்கே இருந்த மேகங்கள்லாம் சுற்றி அந்த சுழற்சியில் இவ்வளோ தூரம் வந்துருச்சு. என்னுடைய கேள்வி அதுதான். இப்போ நைட்டு ஒரு வேளை இது இங்கே வந்துடுது, இது மீண்டும் சுழல்வதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை கடலில் போயிடுமா? இல்லை, இங்கேயே கொட்டி தீர்த்துடும். அதுக்கப்புறம் டைல்யூட் ஆகிடும். ஓகே, சரி. இப்போ இந்த காற்றை வச்சு கணிச்சிட்டு இருந்தீங்க. இந்த காற்று சொல்லக்கூடிய விவரங்கள் என்ன? ஸ்டேஷன் வைஸாக வந்து நீங்கள் வந்து காற்று எப்படி இருக்குலாம் பார்த்துட்டு இருந்தீங்க. ஆமாம். ஸோ இப்போ காற்றை வச்சு புயல் எங்கே கரையை கடக்குது, எங்கே கரையை கடந்து கொண்டு இருக்கிறது, எப்போது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது வந்து பாண்டிச்சேரி AWS ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன். ஓகே. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 17 GMT அப்படியே 17 UTC அப்படின்னாக்கா அது வந்து 10:30 இரவு 10:30. ஸோ அப்போ வந்து இந்த மேற்கு திசை காற்று தான், இந்த 276 299 அதெல்லாம் மேற்கு திசை காற்று தான். இந்த ஸ்பீடு வந்து 5, 7, 11 அப்படின்ட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன், அது வந்து 18, 19 ஸ்பீடு குறைவாக இருந்திருக்கு. ஆமாம், இப்போ குறையுது. ஓகே. ஸோ இப்போது இது குறைகிறது அப்படிங்கிறதுனால அது வந்து இறுதிக்கு ஏற்றத்துக்கு வந்து விட்டது. இப்போ நம்ம அதை பார்த்துருவோம். 13 பார்க்கலாம். ஏன்னா 12 தான் வந்து 5:30. ஓகே. ஸோ 13 வந்து 6:30. 6:30 பார்த்தீங்க அப்படின்னா அதே 257 கஸ்டிங் ஸ்பீடு வந்து 20 அந்த மாதிரிலாம் 15 அப்படின்னு குறையுது அப்படின்னு போயிருக்கு. 14 பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டிங் ஸ்பீடு வந்து 19, 16, 14, 22 வரைக்கும் போயிருக்கு, கூடி இருக்கு கஸ்டிங் ஸ்பீட். ஓகே. இது ஆவரேஜ் ஸ்பீடெல்லாம் இது கம்மியாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இதிலிருந்து இப்போ 17 UTCயில் காற்றின் வேகம் குறைந்திருக்கிறது. ஆனால் திசை மாறவில்லை, மேற்கு திசை காற்றாகவே தான் இருக்குது. ஆனால் வேகம் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு வேளை முழுவதுமாக உள்ளே வந்துவிட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன? ஏன்னா வந்து IMD சென்னை கொடுக்கறதுக்கும் டெல்லி அனௌன்ஸ் பண்ணுறதுக்குமான அந்த வேறுபாடு, அப்ரூவல் என்ன? ரொம்ப டைம் டிலே இருக்கும் இந்த விஷயத்தில். வந்து டெல்லிக்கு வந்து ஆரம்பிச்சு சென்னையிலிருந்து தான் வானிலை மையம் சென்னை தகவல் தான் அவங்க அப்ரூவ் பண்ணி தான் அனுப்பணும். நான் எப்போதுமே டெல்லியில் இருக்கிறவர்கள்லாம் வந்து உயரதிகாரிகள், அதனால் அவங்க வந்து ஒரு கட்டுரை எழுதி யாரிடமாவது கொடுத்து சரியாக இருக்க பாருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படியும் ஒரு திருத்தமாவது செய்வாங்க இல்லையா? அதே போல் அவர்கள் ஏதாவது திருத்தம் செய்வார்கள். அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்பது ஒரு நியதிங்கிறதுனால அந்த திருத்தம் நமக்கு பிடிக்கலைன்னா கூட நம்ம அதை கேட்டு தான் வந்து செய்வோம். இல்லை, இவங்களே வந்து இது லேண்ட்ஃபால் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கூட அதை மேலே அனுப்பி அவங்க ஒரு ரீவெரிஃபை பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த டைம் டிலே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நாளைக்கு இருந்து வானிலை எப்படி இருக்கும்? நாளைய தினத்துக்கு நம்ம போயிட்டா மழை எங்கே இருக்கும், வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா காலையில் மழை வந்து திரும்ப பல மாவட்டங்களுக்கு இருக்கும்லாம் சொல்கிறாங்க. இப்போ காலையில் மழை எங்கே இருக்கும்? சென்னை கூட திரும்ப மழை இருப்பதற்கான வாய்ப்புகளை சொல்கிறாங்க. எப்படி இது இந்த மாடல் படி தான் ஃபோர்காஸ்ட் நம்ம பண்ணலையே, அதனால் நம்ம அதை வந்து இதை மாடலை சொல்ல முடியாது. ஓகே, பட் நம்ம ரெடாரை வச்சு பார்க்கலாம். ரெடாருடைய விஷயங்கள், இது மேகங்கள் உள்ள வரும். அவங்க ஒரு திடீர்னு ஒரு செய்தி வந்தது, சென்னை உட்பட 7 மாவட்டங்களுக்கு அதிக மழை அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அதுக்கப்புறமா அதை அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவலும் வந்தது. நான் வந்து மத்தியானத்துல தான் சொல்லிகிட்டே இருக்கேன், கடலில் மேகங்கள் இல்லை. ரடாரில் மேகம் தெரியவில்லை. 600 கிலோமீட்டரில் இல்லை. ஆமாம், ரடாரில் மேகம் தெரியவில்லை. செயற்கைக்கோள்லையும் அவ்வளோ மேகம் தெரியவில்லை. அதனால் வந்து சென்னைக்கு கனமழை அப்படிங்கிறதெல்லாம் பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ அப்படிங்கிறதா என்னுடைய ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த புயலில் சென்னை
மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெய்ய வேண்டிய உள் மாவட்டங்கள், அதாவது அருகே இருக்கக்கூடிய மாவட்டங்களை கடந்து விட்டது. இப்போ உள் மாவட்டங்களுக்கு கள்ளக்குறிச்சியிலிருந்து தொடங்கி கள்ளக்குறிச்சி, இந்த பக்கம் சேலம், கோயம்புத்தூர் வரைக்கும் போகும். இது இந்த திருச்சிராப்பள்ளி இந்த பக்கம் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது. இங்கே இருக்கிற மேகமெல்லாம் வந்து ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, இப்படியே பெங்களூர் வரைக்கும் போகும். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த மேகக்கூட்டங்கள் எல்லாமே உள் மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்க குறைந்த வலிமையோடு மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஓகே, ஸோ அப்போ சவுத்துக்கு மட்டும் மழை இருக்காது அப்படின்றத இப்போது நமக்கு வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. சரி, அதிகாரப்பூர்வமாக எப்போ அறிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம பேசியிருக்கப்போ நேரம் 12 மணி நியர்லி. அவங்க வந்து இந்த 11:30 அவங்களோட அறிக்கையை தயார் பண்ணோம். அது தயாராவதற்கு ஒரு 45 நிமிடம் ஆகும். அப்படின்னா கூட இப்போ 00:30 அப்போ அதிகாரப்பூர்வமாக கடந்து விட்டதாக தகவல் வந்துவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கடந்து விட்டது, நம்ம இந்த நேரத்தில் கடந்து விட்டது, அது அஃபிஷியலாக வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆமாம். ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். தனித்துறை கட்சியில் இணைந்ததற்கு நன்றி சார். புயல் கரையை கடந்து விட்டது அப்படின்ற செய்தியை வானிலை மையம் கொடுக்க இருக்கிறது. இந்திய வானிலை மையம் பொறுத்திருப்போம். அதனை அடுத்து புயலுக்கு பின்னே இருக்கக்கூடிய செய்திகள், மரங்கள் விழுந்ததா, நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.